ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோமாப்பா. இந்த ஓய்வு நாளுக்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்திடும் ஆண்டவரே. இவர் என் ஜனங்களை துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேலை உன் நாமத்தை உயர்த்தியிருக்கோம், உன் நாமத்தில் நமக்கு மகிமைப்படுத்தியிருக்கோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியான தேவனே, அப்பா நீ எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி. துக்கத்தை ஆண்டவரே சந்தோஷமாக மாற்றுவது எப்படி என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவரே, துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது ஆண்டவரே, என் தலைப்பின் கீழாக நான் புதிய செய்தி கேட்க போகிறேன் ஆண்டவரே. அவன் ஆண்டவரே அடியின் வாயில் வார்த்தையை போடுமாப்பா, என்னோட என் ஜனங்களோடு பேசும். அப்போ இந்த யூடியூப் வழியாக ஆண்டவரே தேவ செய்தி கேட்குற ஜனங்கள் ஆண்டவரே, சகோதரி சகோதரர்கள் ஆண்டவரே, அப்பா அவங்க வாழ்க்கையில் துக்கங்கள் மறைந்து, வேதனைகள் நீங்கி, துன்பங்கள் மாற, அப்போ அவங்க விழுந்து போக கத்தெடுத்து மனமகிழ்ச்சியாக இருக்கான சொல்லிக் கொடுங்கப்பா. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, நாங்கள் கற்றுக்குறோம் ஆண்டவரே. எங்களோட பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். சொல்லுங்கள் எல்லாரும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த வாரம் புதிய தலைப்பின் கீழாக துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவது எப்படி சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் அநேக கிறிஸ்துவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துக்கம் அவன் மனுஷங்களை மூடிக்கொண்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் துக்கமும் வேதனையும், அவன் வாழ்க்கையில் ஏற்படுற நஷ்டங்கள், போராட்டங்கள், டிப்ரெஷன், ஜனங்கள் என்ன பண்ண மூடி போயிருக்கு. அப்படியே அது வெளியே வர முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட போய் யார்கிட்ட போய் நான் ஜெபித்து கொள்வேன், யார் இதில் விடுதலை கொடுப்பா, யார்? கிறிஸ்துவ ஜனங்களே. இந்த வியாதியில் எப்படி வெளியே வர முடியும், இந்த கடன் எப்படி வெளியே வர முடியும், என் வாழ்க்கை மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா, என் குடும்பம் நல்லா ஆகுமா, அநேக கேள்விக்குறி. கதை சொல்கிறார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20 தேவன் எழுதப்பட்டிருக்கு. ஆமேன். ரொம்ப நல்லவர் அவர். பிசாசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான்னா, நுகத்தை மேலே வைக்கிறான். நுகத்தை என்ன வைக்கிறான்னா, நுகத்தை வைக்கிறான் மேலே. மாடு பார்த்துருக்கீங்களா, மாடு மேலே வைப்பாங்க பாரு, கட்டை வைப்பாங்க பாரு, பீம் வைப்பாங்க, அதுதான் நுகம். அதுபோல் பிசாசு ஒவ்வொரு நாளும் குடும்ப பாரத்தை, வேலை பாரத்தை, உன் சூழ்நிலையை, உன் குறைவை, உன் வேதனை எல்லாவற்றையும், உன் பாடங்களை உன் முதுமை வச்சு 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 என்ன பண்ணுறவனை எழுந்துக்க முடியாது ஆக்குறான். அப்படி டிப்ரெஷன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கழுத்து பேரெல்லாம் வலிக்கும், தலை வலிக்கிற மாதிரி தலை வலிக்கும், கை காலம் வலிக்கும், நல்லா அந்த பெயின் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் நுகம் மேலே இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நுகங்களை முறிக்குமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே நுகங்களை முறித்து போடும். நான் உங்களை திக்கற்றலாம் விடேன். இயேசு சொல்றார், பரலோகத்துக்கு போகும்போது நான் உங்களை திக்கற்றலாம் விடேன், நான் போவது உங்கள் நலமாக இருக்கு, நான் இப்போ வேண்டிக் கொள்வேன், அப்போ உங்களுக்காக தேவன் வேற தேற்றலால் அனுப்புவார் என்று. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நுகங்களை முறிக்க அவரால் கூடும். ஆமேன். ஒன்று பேதுரு 5 7 1 பேதுரு 5:7 அருமையான காரியத்தை ஆமேன். ஹல்லேலூயா. அவர் உங்கள் விசாரிக்கிறபடியானால் கவலை போல உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் தெரியுது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்குது, போத்திரம் இருக்குது, கவலை ஒன்றும் இல்லை, நிறையா வரும். ஒன்று மாதிரி ஒன்று வருது கவலைங்க. ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வருது. யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
ஏன்னா பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அங்கே இருக்க யூதர்கள் பார்த்தீங்கன்னா இவர் மேசியாலாம் ஒத்துக்கல, யாரும் அவங்கள மேசியா இவர் தான் இவர் ரட்சகரை யாரும் ஏற்றுக்கல அவரை. அவங்க மோச உடன்படிக்கை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சில யூதர்கள் மனம் மாறி இல்லை இவர் தான் ரட்சகர் இவர் தான் மேசியான்னு அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு சபையில் சேர்க்கப்படலை. எல்லா அதிகாரம் பெற்றவர்களாம் இவங்க என்ன பண்ண சேர்க்க மாட்டோம், விரட்டி அடிக்கிறாங்க. குடும்பம் பிரிஞ்சு போய் செல்லாம். எல்லா வீடுகள் தோறும் அப்பங்களை பிரித்து அப்பங்களே பங்கிட்டு வரலாம். அப்போதே புதுசா வீடுகள் தோறும் கத்தர் ஆராதிச்ச வீடுகள் ஆராதிச்சாங்க போயிட்டு. அப்போ அநேக அவங்களுக்கு டிப்ரெஷன், அவங்களுக்குள்ள டிப்ரெஷன். என்னடா நம்ம 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 இயேசு ஏற்றுக்கொண்டோம், நீ நம்ம சொந்த ஜனங்கள் நம்ம புறமே தள்ளுறாங்க, யாரும் நம்ம அங்கீகரிக்க மாட்டுறாங்க, மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் பிரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் மன அழுத்தம், பின்வாங்கி போயிடலாமா? அதுக்கிட்ட பவுல் அதுக்கிட்ட பேர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? உங்களை விசாரிக்கிற தேவன் இருக்காரு, உங்களை விசாரிக்கிற தேவன் இருக்காரு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதே சொல்லு, மனமே கலங்காதே, ஆத்மாவே அஞ்சாதே, மனமே சோர்ந்து போகாதே, மனமே பதறாதே, என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார், என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலை பார்த்து பயப்பட மாட்டேன், இந்த வியாதியை பார்த்து கலங்க மாட்டேன், இந்த குறையை பார்த்து ஏமாற மாட்டேன், இது எனக்கு நிரந்தரம் கிடையாது. என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறும். என்னை விசாரிக்க தேவன் சொன்னாரு, உன் பாரங்களை வச்சு சொன்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நீதியமான என்ன பண்ண தள்ளாட விட மாட்டார். பிரச்சனை வரட்டுமே, எப்படி கலந்து போயிடும், தள்ளாடுறோம். அப்படியே அப்படியே ஆவி அப்படியே சோர்ந்து போயிடுது, பலம் இல்லாமல் போயிடுது, திறமை போயிடுது, சாமர்த்தியம் போயிடுது, மேலே எழுத முடியல. உறுதியும் கலங்காவலம் பயப்படம் இருங்கள் என்று. அல்லேலூயா. ரொம்ப நல்லவர், உங்களை அழைத்த ரொம்ப நல்லவர். மிஸ்டர் பிரதர், உங்களை அழைத்தவர் ரொம்ப நல்லவர் அவர். ஆமாம், உங்களுக்கு ஒருபோதும் கைவிட மாட்டேன். உங்களுக்கு தீங்கு நினைக்காத தேவன் அவர். மனுஷன் ஒரு தீங்கு நினைப்பான், உன் சொந்த ஜனம் தீங்கு நினைக்கும். சொல்றாரு, நான் உன் தீங்கு நினைக்க மாட்டேன், உனக்கு கொடுத்த நினைவுகள் எல்லாம் தீமைக்கால, எல்லாமே சமாதானத்துக்கான நினைவுகள் என்று. அல்லேலூயா. அப்போ இந்த டிப்ரெஷன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சூழ்நிலை மாறும்போது அந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. அது மன அழுத்தம் வந்து வச்சுக்கோங்களேன், சாப்பிட மாட்டாங்க, தூக்கம் வராது, கரெக்டுங்களா? உடம்பெல்லாம் வலிக்கும், திறமை போயிடும், வேலை திறமையாக செய்ய முடியாது, உங்களால் முன்னேற்றம் இருக்க முடியாது, சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அந்த கவலை என்ன பண்ணுறது, ஒடுக்கு, இதெல்லாம் என்ன பிசாசுடைய தந்திரங்கள், இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள் இதெல்லாம். அது மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, போயிட்டு மாத்திரைலாம் போடுவாங்க. டாக்டர் தூக்க மாத்திரை, டாக்டர் எனக்கு டாக்டர் பண்ணுவார், தூக்க மாத்திரை கொடுப்பாரு. தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வராது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாத்திரைக்கு மேலாக ஒரு போதை மாதிரி கொடுக்குறாங்க. இன்னும் டோஸ் அதிகமாக, நம்ம போதை பஸ் போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேப்லெட்லாம் கொடுத்து மைண்டு என்ன பண்ண அப்படியே டம்மி பண்ணிடுவாங்க. அப்படியே எங்கே இருக்க உனக்கே தெரியாது. அப்படியே பொத உடம்பு மாத்திரை போட 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 அப்படியே பொதலாயிடும், உடம்பெல்லாம் வீங்கி போயிடும் உடம்பு, எதுவுமே செய்ய முடியாது உன்னால். இதான் பிசாசுடைய தந்திரங்கள். இதெல்லாம் மனுஷன் எப்படி அழிக்கணும் தெரியும் அவனுக்கு. அது மன அழுத்தம் கொடுத்தானா அவனால் எழுந்துக்க முடியாது. அவனால் பிசாசு தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்றார். வண்டியில் போகிறீங்க, ஏதோ யோசிச்சுட்டே போகிறீங்க, கண்டுட்டு எங்கே கேட்பான், எங்கேம்மா போகிறீங்க கேட்பான். எங்கேயாவது போட்டுங்க, எங்கே போதோ போட்டுங்க, டிக்கெட்டு கொடுங்க, நான் நினச்சிப்பான், ஓ ஏதோ சம்திங் ப்ராப்ளம் போல இருக்குது, கரெக்டுங்களா? கண்டுட்டு தான் கேட்பான், எங்கேம்மா போகிற, டிக்கெட் வாங்கிக்கணுமா, எங்கேயாவது என் பஸ் எங்கே போதோ போட்டோங்க, டிக்கெட் போய் எங்கே கொடுங்கன்னா நினச்சிப்பான், ஓ சம்திங் ப்ராப்ளம் போடுதான். நல்லா தான் இருப்பான், உள்ள மனசில் பாதிப்பு. நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம்,
ஒன்றுமே தெரியல. கண்ணை கட்டு காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. நடப்போன மாதிரி போகிறோம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காலங்களை இந்த மாதிரி குடிக்காத மனுஷன் கூட குடும்ப பிரச்சனை என்ன பண்ணுறான், குடிக்க ஆரம்பிக்கிறான். போயிட்டு குடும்பத்தில் பிரச்சனை வரட்டுமே, குடிக்க கற்றுக்கிறான். இது பிசாசுடைய வலி. இதெல்லாம் பிசாசுடைய வலி. இதெல்லாம் குடி சமாதானமாக இருக்கும், யாரும் உன்னை மதிக்கல உன்னை அப்படின்னு மாற்று வழியை உண்டாக்குறான் பிசாசு. அதெல்லாம் நீ நம்பி ஏமாந்து போயிடாத. நீ அது உனக்கு நிரந்தரம் கொடுக்காது, உனக்கு அது உன்னை அழிச்சிட உன்னை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆவியில் துதிக்கும் போது, அந்நிய பாஷை தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, அல்லேலூயா, உன் சூழ்நிலைகள் மாறும், உன் வேதனை மாறும், உன் துன்பம் மாறும், உன் கட்டுகள் வடியும், உன் நுகங்கள் முறியும். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, கர்த்தரை விசாரிக்கிறார். சொல்லுங்க, விசாரிக்கிற தேவன் இருக்கிறாரு. நான் அடைக்கலமா நம்பி ஓடி வந்த தேவன் என்னை விசாரிக்கிறாரு. அதை என் பாரத்தெல்லாம் நான் ஒரு மேலே வைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டமும் இருக்குது. பெண்கள் கூட்டம் இருக்குது. அவன் போனால் சிஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை சிஸ்டர், வீட்டில் இந்த மாதிரி ஆச்சு சிஸ்டர் சொல்லிவிட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் மனசில் என்ன பண்ணுறீங்க? ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா விசில் வெளியே வருது இல்லை, பிஸ்ஸுன்னு ப்ரெஷர் வெளியே போகுது. அது வெளியே போனால் அந்த குக்கர் வெடிக்காது, இல்லை குக்கர் வெடிஞ்சிடும். அதுபோல் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருக்க ப்ரெஷரை டிப்ரெஷனை வெளியே கொண்டு வந்துடுவாங்க, வெளியே சொல்லிவிடுவாங்க. இல்லை அக்கா தங்கச்சி யாருக்காக ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கொட்டி விளையாடுவாங்க. அப்போ மைண்டு ஃப்ரீ ஆகிடும் அவங்களுக்கு. ஜென்ஸை கேட்டு பாருங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மனசில் பாரம் அடங்கி இருக்கும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கங்க. ஆண்கள் கூட்டம் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. அல்லேலூயா. அதெல்லாம் தைரியம் கொள்ளு நீ. ஆமென். உங்களை விசாரிக்கிற தேவன் கூட இருக்கிறார். உங்களை ஆதரிக்கிற தேவன் கூட இருக்கிறார். உங்களை வழிநடத்துகிற தேவன் கூட இருக்கிறார். உன் கண்மேல் கண் வைத்து உன் ஆலோசனை சொல்லுகிற தேவன், உனக்கு சிறுவயது முன்குறித்த தேவன், நீ சாவர மட்டும் கூட இருப்பார் அவர். அல்லேலூயா. பயப்படாத சிறுமந்தையை. அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்ல தப்பா நினச்சிக்காதீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண் தான் அந்த மனைவியும் குழந்தையும் சாதக தோல் மேலே சுமக்கணும். எவ்வளோ காரியங்கள் இருக்குது வாழ்க்கையில். அவன் சாவர வரைக்கும் அந்த குழந்தையும் அந்த மனைவியும் குடும்பத்தையும் சுமக்கிற பாரம் அந்த ஆண் மேலே இருக்கு. அவனா வெளியே சொல்லாமல் உள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா விதவி நிறைய பேருக்கு காரணம் என்ன? ஆளுங்க மாதிரி டிக்கெட் வாங்கி போயிடுறாங்க. ஏன் வெளியே சொல்லாமல் அந்த அழுத்தத்தை உள்ளே வச்சு அந்த ஹார்ட் பிளாஸ்ட் ஆகிடுது, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு பாரம் வருதா? கர்த்தர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், கம் டு மீ. என் சமூகத்துக்கு வா, நீ நான் உனக்கு இலைப்பாதல் தருவேன், நான் உனக்கு விசாரிப்பேன், உனக்கு ஆறுதல் செய்வேன், உன் காரியத்தை நான் பொறுப்பேற்றிருப்பேன். என்னை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, அப்போது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவைக்கு நல்லவர். ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோசுவா 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி நீங்கள் இந்த மன அழுத்தத்திலிருந்து, இந்த டிப்ரெஷன்லேருந்து, இந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் உங்களுக்கு வழியை சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையில். ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் பார்த்தீங்கன்னா மோசே மரித்து போன பின்பு இயேசுனா தெரியாத மோசே மரித்துட்டான்னு ஆனால் சொல்கிறார் யோசுவா கிட்ட,
என் தாசனாக மோச மறுத்து போனான், என் ஜனங்க நீ தான் நடத்தி கொண்டு போகணும்னு. அவனுக்குள்ள கலக்கம் யோசுவாக்குள்ள. இன்னைக்கு ஜனங்கள் வந்து பொல்லாத ஜனங்கள், மோசவே கல்லெடுக்க துணிஞ்சவங்க இவங்க. அப்போ நான் ஏமாத்துறோம். பயங்கரமான ஜனங்க இவங்கெல்லாம், அரக்கணமாக இருக்காங்க, எனக்கு கொண்டு போட்டுருவாங்க. டிப்ரெஷன் அவனுக்குள்ள. ஏன்னா 60 லட்சம் பேர் இருக்காங்களாம், சில பேர் 30 லட்சம் பேருக்கு சொல்கிறாங்க ஜனங்க. சரியாக தெரியலன்னா சில பேர் 60 லட்சம்ன்றாங்க, சில 30 லட்சம் சொல்கிறாங்க. அவ்வளோ ஜனங்க இருக்காங்களாம், பட் எக்ஸாக்டாக தெரியல. அவ்வளோ ஜனங்களை கொண்டு போக முடியுமா? வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாவே புருஷன் ஒன்று சொல்லுவான், பொண்டாட்டி ஒன்று சொல்லும், அப்பா ஒன்று சொல்லுவார், பசங்க வளர்ந்தாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சொந்த ஜனங்கள் வந்து சொல்லும். ஒரு பிரச்சனை வந்தால் போதுமே ஆளுக்காக கருத்து சொல்லுவாங்க. வந்து வாய் சும்மா தானே இருக்கு, போகிறவன் வரவன் கருத்து சொல்லிட்டு போவான். சொல்ல பிரச்சனை அவங்களுக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆகிடும். அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே, ஐயோ என்ன ஐயோ தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அப்போது மனுஷன் அப்படி இருந்தால் இவ்வளோ ஜனங்கள் வழியில் எடுத்துன்னு போகணும். மோசேக்கு எல்லாம் பயந்தாங்க, மோசேக்கு எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா மோசே எல்லாரும் பயம் நடுக்கம் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு கொண்டு பயங்கரமான காரியங்கள் செஞ்சாருன்னு, கர்த்தர் மோசே கூட இருக்கிறான்னு பயம் எல்லாருக்கும். ஆனால் யோசுவா அப்படி கிடையாதுல்ல. யோசுவா யாருன்னா மோசேக்கு அசிஸ்டன்ட், அவர் பணிவிடை செய்கிறவர். அவர் என்னை மதிப்பாங்களா இவங்க? மோசே பெரிய ஆள், எல்லாம் பயந்தாங்க. நான் ஒன்றுமே இல்லையே, கடையை பண்ணி நிற்கிறான். அப்போ கர்த்தர் மோசே யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ உயிரோடுக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேனே என்றார். அல்லேலூயா. சொல்றாரு, இந்த ஜனங்கள் நடத்தி மோசே இல்லை, இந்த ஜனங்களை எகிப்து கொண்டு வந்து மோசே கிடையாது, நான் கொண்டு வந்தேன். அல்லேலூயா. நான் வழிநடத்தினேன் அவங்கள. பகலிலே மேகஸ்தமமாய் இரவின் அக்கினித்துவம் நான் பாதுகாத்தேன், நான் பராமரித்தேன். ஒரு தந்தையை போல சுமந்து ஏந்தி தாங்கி நான் வந்து அவங்கள நான் உணவு கொடுத்தேன், நான் தண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. நான் கொண்டு மோசை கொண்டு வரல, நான் தான் கொண்டு வந்தேன். அப்போ நான் மோசை கூட இருந்ததில்ல, அதே போல நான் உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. சகோதரியே கேளுங்க, சகோதரே கேளுங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆமென். நீ அனைவரும் நினச்சிக்கிறாங்க இந்த வசனம் வந்து எனக்கு இல்லைங்க, கர்த்தர் மோசே கிட்ட சொன்னார், கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்னார். இந்த ப்ராமிஸ் எனக்கு கிடையாது, நான் புதிய ஏற்பாடில் இருக்கேன், இது பழைய ஏற்பாடு வசனம். இது எல்லா வாக்குத்தத்தமும் அவருக்குள்ள ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிற எல்லாருமே படிக்கமான தேவ வசனம். ஆமென். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. யாரெல்லாம் அவர் வசனத்தை விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருமே படிக்கும் இந்த வசனம். அல்லேலூயா. அப்போ கதை சொன்னார், பலம் கூட திடமானதாக இருப்பா, காரியத்தை நடப்பினி ஜனங்க நடத்தி கொண்டு போ, முன்னாடி நான் கூட இருக்கேன்னு. அல்லேலூயா. நீ வாழ்க்கையில் நம்ம கதை சொல்கிறாரு, நீ எதை கொண்டு சொந்து போயிருக்க? உன் கடனையா, உன் வியாதியா, உன் சூழ்நிலையா, எதை கொண்டு சொந்து போயிருக்க? நீ நான் கூட இருக்கேன். உன் அழைத்தவது நான், உன் தாயின் கருவிலை உருவாக்குவது நான், உன் பேர் அழைத்தது நான். என் கண்ணு உனக்கு கிருபை கிடைச்சிருக்கல, நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன், நீ தலை குனிஞ்சு வாழ மாட்டேன். அல்லேலூயா. நான் கேட்கறதா உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான், என்ன ஆராதி, என்ன முன்னாடி வை, எனக்கு என்ன கனம் பண்ணு, என்ன துதி. அல்லேலூயா. எனக்காக நீ வாழ்ந்தனா உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. தேங்க்யூ காட். இதே காரியத்தை பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13:5 எழுதப்பட்டிருக்கு, அங்கே வாசிங்க. எபிரேயர் 13:5 இந்த காரியத்தை பவுல் எழுதியிருக்கார் பாருங்க. அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இதே காரியத்தை பவுல் எழுதுறாரு, புதிய ஏற்பாடுல சபைக்கு எழுதுறாரு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். அப்போ அவர் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா,
பணம் தான் எல்லாத்துக்கும் தீமையாக இருக்குது, அழிவுக்கு அதுதான் காரணமாக இருக்குது, பணமே வேணாம் அப்படி சொல்லப்பட்ட விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல சாப்பிட்டாங்க, அவங்க கஞ்சி குடித்தாங்க. எகிப்தில் கஞ்சி குடித்தாங்க. கடைசியில் அப்படியே விட்டு இல்லையே, பாலும் தேடு ஒரு தேசம் கொண்டு போனார் அவர். அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு பணம் வேணாம் சொல்ல ஆண்டவர். உனக்கு பணம் வேணும், வாழ்வது உனக்கு பணம் வேணும். என்ன சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய மைண்டை நீ பணத்தை மேலே ஃபிக்ஸ் பண்ணாத, உன் கண்களை பணத்தை மேலே ஃபிக்ஸ் பண்ணாத. இது இருந்தால் தான் என்ன வாழ முடியும், இதுதான் என் நம்பிக்கை. கதை சொல்ல உன் பண தேவைன்னு தெரியாதா? எப்படி இந்த உலகம் என் வாழ்க்கையில் எங்கே கொண்டு இருக்கோ, இந்த பணம் பூமியில் எங்கே கொண்டு இருக்கு. பணம் பூமியில் பணத்தால் ஃபங்க்ஷன் ஆகுது, பணம் தான் வாழ முடியும். ஆண்டவர் தெரியாதா? தெரியும். ஆனால் ஒரு நம்பிக்கை அது மேலே இருக்காதான்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பணம் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்ப. நீ உன்னை கட்டு பணம் கொடுத்து 1 லட்ச ரூபா கையில் வரட்டும், உன் நடம் மாறும், உன் உடை மாறும், சிரிப்பு முகமாக இருக்கும், புன்னகை மலரும். ஆனால் அதே பணம் கையில் இல்லைன்னா வாடி போன வெண்டைக்காய் மரம் ஆகிடும், மூஞ்சி முருங்கை மரம் ஆகிடும். ஏன்? உன் நம்பிக்கை அது மேலே இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு நான் விற்கிறவங்க ஆராதிக்கிறது கிடையாதுப்பா, நான் ஞானசாலை எடுத்து இயேசுவை தான் ஆராதிக்கிறேன். நல்லது. ஆனால் எது நீ விற்கிற முன்னாடி வச்சிருக்க? நீ பணத்தை. நீ கர்த்தருக்கு எது கொடுக்காம நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கை விற்கலமாக தான் இருக்குது. அது பணமாகட்டும், நேரமாகட்டும், பலனாகட்டும், எதுவுமே வாட்டவர் இஸ் என்ன காரியமாகட்டும், அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுக்காம அதை திருடுனா அதெல்லாம் உனக்கு விற்கிறங்க தான். அது சமமானது தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் சொல்லியிருக்கு. அவர் யாரு? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் தைரியம் கொண்டு யார் சொல்லணுமா? அது கீழே படி 6 படிங்க. அதனாலே தைரியம் கொண்டு நான் பயப்படேன் சொல்லலாமே. சொல்லுங்க, சொல்லலாமே. அம்மா நீங்க சொல்லலாமே, ஐயா நீங்க சொல்லலாமே. அல்லேலூயா. பாட்டு சொல்ல மாட்டாரா? அங்க அப்படி போடலையே. நீ சொல்லலாமே கேட்கிறார் ஆண்டவர். உன் சூழ்நிலை பற்றி சொல்லலாமே, அது பிசாசை பார்த்து நீ சொல்லலாமே, உன் சரீர வியாதியை பார்த்து நீ சொல்லலாமே, உன் குறையை பார்த்து நீ சொல்லலாமே. என் தேவர் என் சகாயர். வியாதியை என்ன செய்ய முடியும்? என் தேவர் என் சகாயர். நான் பார்க்கிற சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? என் தேவர் என் சகாயர். இந்த குறைவை என்ன செய்ய முடியும்? என் தேவர் என் சகாயர். இந்த தோல்வி என்ன செய்ய முடியும்? என் தேவர் என் சகாயர். இந்த வறுமை என்ன செய்ய முடியும்? என் தேவர் என் சகாயர். இந்த மந்திரம் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள்ள பெரியவர் என்று நீ சொல்லலாமே, என் தேவர் என் சகாயர் என்று. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் வேதத்தில் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனப்படாது. இந்த வார்த்தையில் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. எல்லா கிறிஸ்துவ ஜனங்கள்கிட்டையும் காசு இருக்கோ இல்லையோ தெரியாது, பைபிள் கண்டிப்பாக இருக்கும். பைபிள் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு நாள் வாசிச்சாங்கலாம் தெரியாது, என்ன போட்டுருக்காங்கன்னு தெரியாது. செயலுக்கு பைபிள் எடுத்து போவாங்க, நானும் சர்ச்சைக்கு பைபிள் எடுத்துன்னு போகிறாங்க. இந்த பைபிள் உள்ள வசனம் உள்ள இருக்கும் வேலை செய்யாதான். இந்த வசனத்திலேயே உன் இருதயத்தை உன் மனசில் விசுவாசிக்கணும். முதலாவது நான் சொல்கிற வசனம் காதில் கேட்டு மனசில் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கணும், அதை உள்வாங்கிக்கணும். லோக்கல் பாசத்தை உள்வாங்கிக்கணும். நீ உள்வாங்கி உன் பிரச்சனை தேவை என்ன பண்ணணும்? வசனத்தை எடுத்து நீ பேசணுமா? நீ அல்லேலூயா. உன் பிரச்சனை பேசக்கூடாது. நீ கண்ணு என்ன பார்க்குற, நீ எதை பார்க்குற, எதை கேட்குற, அதோட உணர்ச்சியின் அடிப்படை நீ பேசிடக்கூடாது. நீ வசனம் சொல்றது மாமிச சிந்தை மரணமா,
ஆவின் சிந்தியோ ஜீவனும் சமாதானம். ஆமாம். அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது. ஆண்டு தீர்மானிக்க மாட்டார் வந்து. நீ எப்படி சிந்திக்கிறியோ அது அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அமையும். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க, நான் ஸ்மார்ட்டாக படிப்பேன், இந்த வருஷம் எப்படியாவது நான் 8th 10th 7th 6th ஃபஸ்ட் ரேங்க் வரணும், கிளாஸில் வரணும், நெக்ஸ்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும், அப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கத்தவங்க உதவிச்சு வர உங்களுக்கு. அல்லேலூயா. வேலை செய்கிறவங்களுக்கு நான் திறமையாக வேலை செய்வேன், என் கையில் நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, என் மனைவி சாப்பிடுவா, நான் சாப்பிட்டு திருப்தியோட மிச்சம் எடுப்பேன், அனைவருக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா கத்தவங்க கரங்களை பலப்படுத்திடுவார். அல்லேலூயா. எல்லா நாளும் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் அது. ஆமென். எல்லாமே உன் வாயில் மரணம் ஜீவனும் உன் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறதா, உன் வாயில தான் இருக்கு எல்லாமே. நீ என்ன சொல்லி அதுதான் நடக்கும். அது பிரியப்படுகிற கனியை புசிப்பார்களாம். அல்லேலூயா. அப்போ எல்லாமே புரியுமா சொல்லணும்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பொய் சொல்லி விற்கிறாங்க. கத்த பொய் சொல்ல மாட்டார். அவர் எவ்வளோ வேணும், பொய்யாத தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஹேடை நம்புகிறோம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்புகிறோம், நம்ம கரெக்டா. ஒரு துளி ரீன் உங்கள் சட்டியை வெண்மையாக்கிடான்றான். மாறுமா? ஒரு துளி இன்னும் போட்டால் உங்கள் சட்டியில் எவ்வளோ அழுக்கு இருக்கும், போகுமா? அது சொன்னதே சொல்கிறான், எல்லா சேனலும் சொல்கிறான், மாற்றி சொல்லிகிட்டே இருப்பான். அது போய் எப்படியோ நம்ப வாங்க வச்சுருவாங்க. நீ வாங்கி தான் பார்க்கலாமே, வாங்கிட்டு போயிட்டு. இன்னொரு கம்பெனிக்கார சொல்கிறான், ஒரு துளி எதுக்குங்க, என் டப்பா அப்படி எடுத்துன்னு போனால் அது இடம் மட்டும் விளையாடான்ப்பான். இப்படிலாம் இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஏமாற்றி. அவன் சொல்கிறான், இருட்டான ரூமில் சிவங்க பபிளுக்கு சாப்பிட்டுட்டு நீ பல்ல சிரிச்சுனா ரூமே வெளிச்சம் வேணும்ன்றான். அப்போ ஒரு கம்பெனிக்காரன் எப்படி ஏமாற்றி தன் ப்ராடக்டை செல் பண்ணுறான். ஆனால் சொல்கிறாரு, எவ்வளவு வேணும் பொய்யா தேவன் அவர், வாக்கு பண்ணின உண்மையுள்ளவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ, என் வார்த்தையில உறுத்து எழுத்து கூட மாறாதான். ஒரு எழுத்து கூட மாறாது. அல்லேலூயா. அவருக்கு எவன் சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன் என்று சொன்னபடி செஞ்சாரா இல்லையா? நீ நம்மள யாரு? ஆபிரகாம் சந்ததி நம்மளாம். அல்லேலூயா. அவர் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரே, உன்னை வாளாக்காம தலையாக்குவேன் என்று, உன்னை கீழாக மேலாக்க சொல்லியிருக்கிறாரே. நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று. அல்லேலூயா. அது நம்புற மாதிரி இருக்கா? கடன் கொடுப்பது சொன்னார், வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட கடன் இருக்கு. உன் குறைவெல்லாம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க சொன்னார். வீட்டில் பார்த்தா எல்லாமே ப்ரொவிஷன் டப்பா, அரிசி டப்பா, எல்லா டப்பாவும் காலியாக இருக்குது. கடையில் போய் 50 100 போயிட்டு வாங்கிட்டு வரோம் போயிட்டு. அது ஆசீர்வாதமா இல்லையே? அப்போ அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா உனக்கு நம்ம என்ன வேணும் சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் வேணும், ஃபெய்த், ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, நிச்சயம். உன் கண்ணில் பாதி தீர்மானம் பண்ணிடாது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சூழ்நிலை அப்படின்னு வாயில் சொல்கிறாத. நீ சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்ப சூழ்நிலவே இல்லாமல் போனாலும் சரி, என் அழைத்த உண்மையுள்ளவர், வாக்குப்பணி உண்மையுள்ளவர், கண்டிப்பாக சூழ்நிலை மாறும். நீங்க அவர் பிரிச்சிங்கன்னா, அவர் ஆராதிச்சீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் வழியை திறப்பார் உனக்கு. அல்லேலூயா. ஜெபத்தை மாற்றணும், வேற ஒன்றும் கிடையாது. சொன்ன என்ன மாற்றணும்? ஆமாம், இவன் எண்ணங்களை முதலாவது எண்ணங்கள் மாறணுமா? என்ன மாறணும்? எண்ணங்கள் மாறணும். அப்போ வாய் மாறும். ஏன்னா இருதயத்தின் நிறைவேற வாய் பேசுது, உள்ளே இருக்க அதுதான் வாயில பேசுது. கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய எண்ணமா ஆக்கணும். அவர் எண்ணங்களை உன் எண்ணங்களா நீ மாற்றணும். கஷ்டம்தான், மாறாது அது அவ்வளோ சீக்கிரம். இல்லை, உன்னுடைய சரீரம் என்ன பேசும், தான் பேசும், சூழ்நிலை தான் பேசும், குறைவை தான் பேசும், வியாதியை தான் பேசும். அது பழகிடுச்சு அப்படி. அது இப்போ திடீர்னு கர்த்தருடைய வார்த்தையை மாற்றணும்னா அது ஒத்து வர மாட்டுது. சரீரம் ஒன்றுக்கு ஒன்று போராடுது.
ஒத்துழைப்பு வரமாட்டுது அது. ஆனால் சரீரத்தை அடக்க முன்னாள் சரீரத்தை அடக்கணும். நீ அது ஒன்றும் சொல்லக்கூடாது, முன்னே அது மேற்கொள்ளக்கூடாது, சரீரம் ஜெயிக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு வியாதி சரீரம் சொல்லும், உனக்கு வியாதி இருக்கு, வலி இருக்குன்னு நீ சொல்லணும். இல்லை இல்லை, நான் சுகமான எழுதப்பட்டிருக்கேன், நான் பலவான் எழுதப்பட்டிருக்கேன், என் நோய்களை சுமந்தாரு சிலுவையில், எனக்கு பரிகாரம் செஞ்சாரு, நான் சுகமானேன் என்று. அப்படி என்ன வார்த்தையை எதிர்த்து பேசணும் மைண்டுகிட்டே நீ. ஆமென். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், 5-6. ஆமென். ஹல்லேலூயா. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அந்த கோடு போடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 வேர்டு சொல்லப்படுது, சிந்திக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அதான் சொல்ல, உங்களுடைய சிந்தனையை பொறுத்து தான் வாழ்க்கை அமையும். நீ எப்படி உன்னுடைய யோசனை பொறுத்து தான் வாழ்க்கை அமையும். நீ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆவிக்கிற சபையில், அம்மா நீ ஆவிக்கிற மகள் ஆயிட்டம்மா, நீ ஆவிக்கிற சகோதரன், ஆவிக்கிற மகனை வாழணும். ஜெபிக்கிறீங்க, இது நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபி, நல்லா ஜெபம் பண்ணு, ஊக்கமாக ஜெபம் பண்ணுன்றாங்க. ஜெபிச்சு விட சூழ்நிலை மாறலை. ஐயா நல்லா ஜெபிச்சேன் ஐயா, என் சூழ்நிலையை மாறவே இல்லை ஐயா. நல்லா ஜெபிச்சியாமா, நல்லா ஜெபிச்சியா? நல்லா ஜெபிச்சேன் ஐயா. எத்தனை நேரம் ஜெபிச்சேன்? ஒரு 3 ஹவர் ஜெபிச்சிருப்பேன் ஐயா. அப்போட மாறலையா? சரி, நம்ம கூட்ட வச்சுருக்கோம், கூட்டத்துக்கு வந்துடுங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஊக்கமாக ஜெபிப்போம். அப்போ தேவனுக்கு ஐயாவுக்கு வெளிப்பாடு வரும். இந்த ஜெபத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோமா, எதுக்கு ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, உங்கள் வீட்டில் சத்த ஆவி இருக்குது, உங்கள் வீட்டில் சத்த ஆவி இருக்குது, உங்கள் வீட்டு பின்னாடி உங்கள் மாமக்காரனா தகுதி வச்சுருக்கான் போல இருக்குது, அதுதான் உங்கள் ஜெபத்து பேய் தலைவரிச்சாலது உங்கள் வீட்டில். அவள் தான் விசுவாசி, அவள் தான் எங்கே போகுதுன்னு தெரியலையான்னு போயிட்டே இருக்கும். உள்ள என்ன போயிடுச்சு, உள்ள ஐயா சொல்லிட்டாரு, மாமாக்கார மந்தனம் பண்ணிட்டான், உங்களுக்கு செத்தாவி இருக்குன்னு. உள்ளே போகும்போதே பயமாக இருக்கும். இது காத்தடிக்கிற, ஐயோ காத்தடிக்குது, நிழலை பார்த்து ஐயோ பேய், அவங்க நிழல் தான் வருது, கூடயே தான் வருது. ஏன்னா இப்போ அவங்க சிந்தனை எப்படியே போச்சு, ஐயா சொன்ன வார்த்தையினாலே பேயை பெருசாக காமிச்சதால இவங்க நினைக்கிறாங்க விசுவாசிங்க, இவங்க ஆராதிக்கிற தேவனை விட அந்த பேய் பெருசுன்னு காமிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தினாலே பிசாசு அதிகாரம் இயேசு பறித்து விட்டார். அல்லேலூயா. மரணத்துக்கு சாத்தானை நம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப அதிகாரம் சிலுவையில் பறிக்கப்பட்டாச்சா? ஆமென். நல்லா தெரியும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு, பிசாசு உங்க மேல் அதிகாரம் கிடையாது, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, உனக்கு விரோதமாக மந்திரம் வாய்க்காது, சூனியம் வாய்க்காது, எந்த மனுஷ எண்ணங்களை வாய்க்காது. அல்லேலூயா. எப்படி சொல்றேன், அவர் சொல்லியிருக்கிறாரே உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள்ள பெரியவர் இருக்கிறார் என்று, அதனால் தைரியம் கொள்றான். அவர் சொல்லியிருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. அவர் சொல்லியிருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியதும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அதனால் தைரியம் கொள்கிறேன். ஆமென். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது அணுகாதாங்க. எப்படி ஒரு பிரிவிலேஜ் பார்த்தீங்களா, எப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காரு உங்களுக்கு தேவன். ஒன்றுமே அணுகாது, உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, உங்களை எந்த தீமையும் உங்களை அழிக்கவே முடியாது. முன்ன தொட்ட கண்மன் தொட்டது பண்ணுறார். அல்லேலூயா. அப்படி உங்க மேலே பற்றிக்கு அக்கனியா வைராகியமாக கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து சொந்து போயிடுறோம். என்னடா வாழ்க்கை, செத்துலாம் போலுக்குது வாழ்க்கை, என்ன ஒரு நாள் செத்து பழைக்கிறோமே, நாயா உழைச்சி மாடா சுற்றுறோம், வருமானம் பத்தில், சமாதானம் இல்லை, குடும்பத்தை எப்போ தொந்தரவு சச்சரவு, வாழப்போது ஒரு வாழ்க்கை தான்.
நானும் ஆகட்டும் நீங்கள் வாழ போகிறது 7 ஜென்மலாம் கிடையாது மனுஷங்களுக்கு. இந்த ஜென்மம் போனால் என்ன, அந்த ஜென்மத்தை பார்த்துக்கலாம். ஒரே ஜென்மம் தான். கற்றுக்கொண்ட வாழ்க்கையை சந்தோஷமாக சமாதானமாக என்ஜாய் பண்ணணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம். சில பேர் ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, லேட்டாக போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஏன்? வீட்டில் வந்து பொண்டாட்டி டார்ச்சர் வர வண்டு மாதிரி அப்படின்னா அவங்க எப்பா என்னால் அவங்க தான் காலையிட்டு வேலை செய்கிறோம், வீட்டுக்கு வந்தால் மளிகை அது இல்லை, இது வாங்கணும், அது இல்லை, உப்பு வாங்கணும், சக்கரை வாங்கணும், அரிசி வாங்கணும், இவனுக்கு கடன் கொடுக்கணும், அது கூட ஒரே இது பண்ணுறா. யாரையும் மனசை புரிஞ்சுப்பா. பிள்ளைங்க ஒரு பக்கம் புக்கு வேணும், நோட்டி வேணும்னா ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. போடா எங்கேயாவது உட்காந்துரு, பார்க்கில் உட்காந்துருப்பான். போய்ட்டு பஸ் ஸ்டாண்டில் பார்க்கில் உட்காந்து வேர்க்கல் சாப்பிட்டு இருப்பான். மணி 9 ஆச்சா, சரி இப்போ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு அவனுக்கு தூங்கிடுவான். போய்ட்டு காலைல 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவான். வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இது வாழ்க்கையாங்க. இது ஒரு விட்டு கொடுத்து அன்பாக வாழணும். ஆமீன். ஹல்லேலூயா. ஐயா அந்த ஐயக்கிட்ட போனால் சமாதானம் ஜெபம் பண்ணுவார். நான் சமாதானம் ஜெபம் பண்ணால் அவங்க சமாதானம் வருமா உனக்கு? சொல்லுங்கள். ஆண்டவரே சகோதரிய சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அழுது ஜெபம் பண்ணேன்னா நான் ஜெபிக்கிற கொஞ்சம் சூதிங்காக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஐயோ ஐயா ஜெபம் பண்ணுறாரு, சமாதானம் இருக்க மாதிரி ஒரு 1/2 hour இருக்கும். இல்லை வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கும். அவருக்கு அப்புறம் மாறிடும் திருப்பியும் வந்து. இல்லை நீங்கள் வசனத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ரிஜெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறார்ல, இந்த உலக கொடுக்கிறபடி அல்ல என்னுடைய தெய்வீக சமாதானத்தை வைத்து போகிறேன். நீ எடுத்துக்கணும், சமாதானத்தை நீ வாயை சொல்லி எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. சில சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அந்த ஐயா நல்லா பாட்டு பாடுறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு, கொஞ்சம் நல்லா இருக்குது, இதம்மா. வீட்டுக்கு போனால் ஒரே பிரச்சனையாக இருக்கா, நான் கோயிலுக்கு போகிறேம்மா, உடனே கோயிலுக்கு உட்காந்துட்டு வரேன். ஏன்? அவங்க வார்த்தையை கேட்குறீங்க, உங்கள் ஆள் பலம் கொள்ளுது. வீட்டுக்கு போகிறீங்க, பிரச்சனை பார்க்குறீங்க, சூழ்நிலை பார்க்குறீங்க, திருச்சியில் கேட்குறீங்க, உங்களுக்கு பயம் வந்தது உனக்குள்ள. நீ ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. உன் கிறிஸ்துவை கொண்டு அறிகிற அறிவினாலே எல்லா இடத்திலும் எப்பொழுதும் உன்னை வெற்றி சிறக்கிற பணத்தில் உன்னோடு கூட இருக்கிறபடியால் நீ ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உனக்கு திறமை இருக்கு, உனக்கு ஆற்றல், அபார ஆற்றல் சக்தி உனக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. சொல்றான், நீ சேனைக்குள்ள பாய முடியும், மதிலை தாண்ட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருவரையும். நீ சாதாரணமானவர்கள் கிடையாது நீங்கள். ஆமென். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றும் செய்ய உனக்கு பலன் உண்டு. வெளுத்து போன துணிமா இருக்கக்கூடாது, வெளுத்து போன துணிமா இருக்கக்கூடாது. கடையில் பார்த்தீங்கன்னா 50,000 புடவை இருக்குது, 50,000 புடவை இருக்குது. அதே 1000 ரூபாய்க்கு புடவை இருக்குது, அதே புடவை அதே மாதிரி இருக்கும். அப்பா 40,000 மிஸ் பண்ணிட்டோமா? ஒரு வேலை கட்டிட்டு அரிசி போட்டா தெரியும் உனக்கு, சாயம் போகிற கதை. அதே மாதிரி தாங்க இருந்தது, அதே மாதிரி இருக்குது. அது 50,000. ஹல்லேலூயா. இது 1000. அது ஷோரூமில் கழிது பிளாட்ஃபார்த்தில் விற்கிறான். அதே உண்மையிடுமா? இது வேறு அது வேறு. பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், சாயம் போகும்போது வெளுக்கும் போது தெரியும். ஹல்லேலூயா. அதே போல் கிறிஸ்துவர்கள் சாயம் போன மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். உங்களுக்காக வெளியேறப்ப ரத்தம் சிந்தப்பட்டு உங்களுக்காக வெளியேறப்ப ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நீ உடன்படிக்கை ஜனங்க, நீங்க சொந்து போகக்கூடாது, நீங்க பிரச்சனை போது பயந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? எப்போதும் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அப்போ பாருங்க, அப்போ நீ எப்படி நீங்கள் சிந்திக்க போறீங்க? எப்படி ஆவிக்கிற பிரகாரம் வாழ போறீங்க? ஆவிக்கிற பிரகாரமாக நீ உடைய மாற்ற ஆவிக்கிற சகோதரி ஆக முடியாது. நீ உன்னை உடைய மாற்றுறதால ஆவிக்கு சகோதரி மாற்றப்படுகிறது. நீ எல்லாத்தையும் நகை கேட்டு போனதால நீ ஆவிக்கு சகோதரி சொல்ல முடியாது. உன்னை நான் எப்படி கத்து பிரியமா வாழ்றது? ஆவிக்கிற பிரகாரம் எப்படி வாழ்றது? நான் அப்போ உபவாசம் இருக்கணுமா? அப்போ கத்து பிரியமா நடந்து போனா நம்ம நற்கிரியை நம்ம ரசிக்கப்படலை. கரெக்டுங்களா? நம்ம கிரியை நம்ம ரசிக்கப்படலை. யாரும் அப்படி ரசிக்கப்பட்டீங்க?
நான் 40 உபவாசத்தங்க கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தாருங்க. உங்கள் ரட்சிப்பை அப்படியே ரட்சிப்பை கொடுத்தாரு. இல்லை உங்கள் முன்னோர்கள் 1000 சாப்பாடு போட்டாங்க, அன்னதானம் பண்ணாங்க, ஏழைகளை படிக்க வச்சாங்க, வீடுகள் கட்டி கொடுத்தாங்க, அதுக்காக உங்களை கர்த்தர் ரட்சித்தார். ஐயோ எவ்வளோ நல்லவங்கப்பா இவங்க. ஒருவர் நீதிமான் கிடையாதான், ஒருத்தர் நல்லவங்க கிடையாது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டதால் அவர் நாமத்தை நான் நல்ல கிரியைகளை செய்கிறேன். அல்லேலூயா. நான் நல்ல கிரியை ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் நாமத்தில் நல்ல கிரியை செய்ய முடியும். கர்த்தர் பூமியில் முன்னே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய சிந்தனையை யாரு பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தை மரணம். சொல்லுங்க. ஆமா, உயிரோடு தான் இருப்ப. ஆனால் ஒவ்வொரு நாள் எப்படி வாழுவ? செத்து செத்து வாழுவ. நீ பயத்திலே வாழுவ, வியாதியில வாழுவ. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நீ என்னைக்கு நீ மாம்சமா நீ யோசிக்கிறியோ, நீ பேசுறியோ, உலக ஜனங்களை போய் எப்படி நீ வார்த்தையை பேசுறியோ, அப்போ உனக்கு மாம்ச சிந்தை மரணத்தை தான் கொடுக்க உனக்கு. ஆனால் என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ, உன்னுடைய எண்ணங்கள் என்னைக்கு நீ மாற்றினியோ, சொல்லுங்க. அவருடைய எண்ணத்தை அவர் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றணுமா? அவர் என்ன சொல்றாரு? தியானம் பண்ண சொல்றாரு. என்ன சொல்றாரு? தியானம். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க, என்னையே பார்க்குறீங்க, ஆனால் மைண்ட் எங்கே போயிட்டு வருது? போதா இல்லையா? எல்லாம் என்னையே பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் எண்ணங்களை போயிட்டு 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 வருது. கரெக்டா? அதுதான் தியானம். அப்படின்னு சொல்கிறாரு, என் வசனத்தை தியானம் பண்ணிகிட்டே இரு, இரவு பகலும் அதையே தியானம் பண்ணும். கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் வலதுகை பிடிச்சிருக்கிறாரு, என் வீடு கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் மேய்ப்பரா இருக்காரு, எனக்கு குறைவில்லை, எனக்கு தாழ்ச்சியில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேத இரவு பகல் தியானம் மனுஷன் பாக்கியவானாம. அப்போ இரவு பகலும் அவர் வார்த்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். யோசனை. தியானம் பண்ணது யோசனை. ஆமாம், யோசனை மாற்றணும். எத்தனை வாட்டி உங்கள் யோசனை உங்களை கொண்டு போயிடுது வெளியே? உங்களுக்கு முன்னாடி யோசனை போயிடுறதுல முன்னாடி அது மன அழுத்தம் வந்ததுன்னா நடந்தது, நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கு எல்லாத்தையும் பயங்கர யோசிப்பாங்க. எனக்கு தூக்கம் வராது, எண்ணங்க எங்கெங்கே ஓடும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓடும். முன்னாடி பிடிக்க முடியாது எண்ணத்தை. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரியாம். போர்க்காலம் அது, ஏதாவது போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அது குடும்பமே உடஞ்சி போன மாதிரி, நடுத்தருக்கு வந்த மாதிரி, எல்லாரும் கைவிட்ட மாதிரி, சாப்பாடுக்கு வழி இல்லாத மாதிரி, அப்படியெல்லாம் எண்ணங்கள் தோணும். எண்ணத்தை அடக்கணும். சொல்லணும், மனமே அஞ்சாதே, ஆத்மாவே பதறாதே, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. நீ சொல்றது நான் நம்ப மாட்டேன். பிசாசே, உன் எண்ணத்தை உன்னுடைய எண்ணத்தை என் மைண்டில் போடாத. நீ இயேசு நாமத்தை சபிக்கிற சாத்தானே, என் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, என்னை கொடுத்து என் நினைவுகள் எல்லாம் தீமைக்கால சொல்லியிருக்கிறாரே. நிச்சயம் நல்ல நாட்களை பார்ப்பேன், என் குடும்பம் உயர்ந்து வரும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, இந்த குடும்பம் கட்டப்படும், நானே என் குடும்பம் கர்த்தரை ஆராதிப்போம், என் சூழ்நிலை எல்லாம் மாறும். எனக்கு கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல அவரு. அல்லேலூயா. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கணும். அப்போதான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. நீ உடைய மாத்திரக்கு ஆவிக்குரிய கிடையாது. என்னைக்கும் வாயை மாத்திரியோ, உன் எண்ணத்தை மாத்திரியோ, அன்னைக்கு தான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. சபையில் இது சொல்ல மாட்டாங்க, சபையில் இதை சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டிருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ டிவி சேனல் பார்க்குறீங்க, எவ்வளோ யூடியூப் சேனல் மெசேஜ் கேட்குறீங்க, யாராவது என்னைக்காவது உன் எண்ணத்தை மாற்றுமா, உன் வாயை மாற்று, கண்டிப்பாக சூழ்நிலை சொல்லியிருக்காங்களா? நான் இருக்கேன், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் அழுது ஜெபிக்கிறோம், உங்களுக்காக உபவாசமாக ஜெபிக்கிறோம். தப்பு கிடையாது. அவங்களாம் உங்கள் தலையத்தை மாற்ற முடியாது, உங்கள் சூழ்நிலை மாற்ற முடியாது. நீ என்னைக்கு நீ கர்த்தரை விசுவாசித்து வார்த்தை நீ ஜெயிக்கிறியோ, அன்னைக்கு தான் உங்கள் சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு என்னைக்கு நீங்கள் இயேசு விசுவாசித்து அவர் வார்த்தையை இருதயத்தை விசுவாசித்து உன் வாயில சொல்றீங்களோ, அப்போதான் உன் சூழ்நிலை மாறும் மாறும் மாறும். அல்லேலூயா. ஐயோ, தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். கட்சிக்கு போனால் சரியா பண்ண சொன்னாங்களே, கட்சிக்கு போனால் சரியா பண்ண சொன்னாங்களேங்க, ஞானஸ்தானம் எடுத்து சரியா பண்ண சொன்னாங்களே. அப்படி சரியா போகிறதா இருந்தால் எல்லாரும் மாறி இருப்பாங்களே. இது மதம் இல்லை. இது முதலாவது தெரிஞ்சு, இது மதம் கிடையாது.
எல்லா மதம் சொல்லுது, நீ இப்போ முழுகுனா உன் கடமை போகும், நீ இப்போ முழுகுனா உனக்கு உன்னுடைய பாவம் போகும், உன்னை வருத்திக்கோ, உன்னை நீ காயப்படுத்திக்கோ, நீ உனக்கு பரிகாரம் செய்யி, இதெல்லாம் செஞ்சு அவர் சூழலை மாறணும். இது மதம் கிடையாது. இயேசுல வந்து மத ஸ்தாபிக்க வரல. அவர் இளைஞரை தேடாமே ரட்சிக்காமே மனுஷகுமார் பூமிக்கு வந்தார். அவர் தன் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி, அந்த பாவத்துக்கான பாவ நிவர்த்தி செய்யும்படி பலியாக வந்தார் பூமிக்கு. அவர் அல்லேலூயா. எதுக்காக வந்தார்? அவர் பலியாக வந்தாராம். ஆமென், அல்லேலூயா. நீ எத்தனை போட ஆட்டுக்குட்டி கையில் கோயிலுக்கு எத்தனை போட பலியிடத்துக்கு, அது உனக்கு பரிகாரம் செய்ய முடியல, உன் பாவத்தை போக்க முடியல. அது காலம் நிறைவேறும் போது தேவன் சொன்ன, நானே ஆட்டுக்குட்டி அனுப்புவேன் உனக்காக பலியாகபடி. அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி போதவன். உலக பாவமே அவர்கள் விழுந்தது, உலக அக்கிரமங்கள் அவர்கள் சுமத்தப்பட்டது, வியாதிகள், சாபங்கள், மந்திரங்கள், சூனியம் எல்லாம் விக்கிர ஆராதனை எல்லாமே அவர்கள் விழுந்ததாம். அவரு நானே வானத்தில் வெளிச்சம் பண்ணாரு. அந்த காலம் சூழ்ந்திருந்தது, அந்த காலம் சூழ்ந்திருந்தது. பார்க்கத்தகாது அடித்து நெருக்கப்பட்டு சின்ன பின்னமாகி அந்த கேள் அடைந்து துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய், நெருக்கப்பட்டவராய், சின்ன பின்னமா சிறுவையில் உனக்கா ரத்தம் சிந்தி, எனக்கா ரத்தம் சிந்தி, பிதாவோட தேவனுடைய கோபம், கோபாக்கினை நம்ம பற்றி கொண்டு, நம்ம எல்லாருமே தேவனுடைய கோபாக்கினை பற்றி கொண்டு இருந்ததாம். என் தெரிஞ்ச நம்மளும் சொன்னாரு, நான் யாருக்கு எந்த தப்பு செய்யலைங்க, யாருக்கு நான் எந்த தப்பு செய்யலை, எங்கள் அப்பா ஆகட்டும், என் தாத்தா, ஊரில் நாங்கள்லாம் நல்லா இருந்தவங்க, நாங்கள் என் வாழ்க்கையே சரியில்லைங்க. ஆனால் அவர் குழந்தை வந்து சம்திங் இறந்து போச்சான். அவர் குழந்தை 5ஆம் மாதம் இறந்து போச்சான். அதான் சொல்கிறார் அவர். இந்து தான். அவர் ஷேர் பண்ணுறாரு என்கிட்ட. அவர் நம்ம கேட்ட அவர்கிட்ட, நான் கேட்குறேன், நான் மக்கள் ஆண்ட சொன்னதான் பேசுவேன். நான் ஆண்ட சொன்ன அவர்கிட்ட போய் பேசுனார். பிரதர் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா பிரதர், உங்களுக்கு எதுக்கு நீங்கள் டிப்ரெஷனில் மன அழுத்தமாக இருக்கீங்கன்னு கேட்டேன். சொன்ன உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். உங்களுக்கு எப்படி தெரியும் பிரதர், உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு நான் டிப்ரெஷனாக இருக்கேன்னு? இல்லை, என்ன பாதிப்பு உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு. இல்லை, ஆண்டவர் கேட்க சொன்னார். ஆமாங்க, ஃபோட்டோ வச்சுருக்கிறார் கையில். அவர் எங்கள் இதை ஃபோட்டோ வச்சு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த குழந்தை ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு, ஃபோட்டோ பிடிச்சி. என் வாழ்க்கையில் அவர் பாதிப்பு 2 வாட்டி நம்ம ஆச்சான் குழந்தை. அதான் டிப்ரெஷன், அவர் மன அழுத்தம் அவருக்கு. அதான் அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அவன் வாழ்க்கையில் நீ நான் குடிக்கிறான்றோம். அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாதிப்பு பிசாசு கொடுக்குறாங்க, இருபத்தி ஸ்ட்ராங்காக பதிவுது அப்படியே உள்ள அவனுக்கு. அதாவது வெளியே வர முடியும். அதால் அது அவமானமாக இருக்கும், ஏதோ ஒரு காரியம் பிசாசின் தந்தன. அதெல்லாம் நான் சொன்னேன், இயேசு நேசிக்கிறார் உங்களை, உங்களுக்காக பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, நீ இயேசு நம்புங்க பிரதர், கண்டிப்பாக கத்துவ அருமையாக குழந்தைய கொடுப்பார் சொன்னான். சொன்னவங்களை கண்ணு கலங்கி போயிட்டார். அவர் கண்ணு கலங்கிடுச்சு அவருக்கு. நான் கேட்டது நான் கிடையாது, ஆண்டவர் விசாரிக்க சொன்னார். ஆண்டவர் நேசிக்கிறார் மகனை. அல்லேலூயா. இயேசு எல்லாருக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாருங்க. எல்லா கோத்திரக்கார பாஷைக்காரருக்கும் ரத்தம் செஞ்சிருக்காரு சிலுவையில் அவர். அல்லேலூயா. சொன்னார், ஒருவனாக கெட்டு போவது பிதாவின் சித்தமே இல்லையா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்று. அல்லேலூயா. அப்போ யாரும் ரட்சிக்கப்படலையே இன்னைக்கு? எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு நரகத்தில் ஓடிக்கொண்டிருக்காங்களே, நரகத்தில் விழுறாங்களே. காரணம் யாரும் சொல்றது கிடையாது அவங்களுக்கு. நம்ம நினைக்கிறோம் குடிக்காரங்க, அவன் ரிக்ஷா ஓட்டுற கீழே 10 ரூபாய் குடிச்சிட்டு ரோட்டில் கருத்து அவனே நேசிக்கிறாரு. நம்ம ஐயாச்சு இவனுக்கே சொல்லுவோமா, பார்க்கறது ஒரு டப்பாங்க அழுக்கா இருக்காங்க சொல்றாரு. நீ சொல்லு என்றாரு. அவனுக்கு சொல்லு போயிட்டு, அவனுக்கு ரட்சகத்தை அறிவி, நானே ரட்சகத்தை அறிவி அவனுக்கு. அல்லேலூயா. நீ முகத்தை பார்க்குற, தோட்டத்தை பார்க்குற, நான் உள்ளத்தை பார்க்குறேன். அவனுக்கு ரட்சகத்தை அறிவி, நானே தேவன் என்று அறிவி அவனுக்கு. அவன் ஏற்றுக்கலாம், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு அவன் சம்மந்தப்பட்டது. நீ ரட்சகத்தை அறிவி, நீ அறிவிச்சாதான் விசுவாசிப்பான், விசுவாசித்தான் அவன் நம்புவான். அல்லேலூயா. நமக்கு எங்கே வந்தது வம்பு? போகணுமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, நான் குழந்தைய பாதுகாத்துமா, 4 காசு சேர்த்து வச்சுமா பிள்ளைங்களுக்கு, பரலோகத்துக்கு போகணுமா, இதுவாக கற்றுமா அழைச்சார் உங்களை. நீ அனைவரும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா.
அவர் சபைக்கு வந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆமென். எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யும்போது அந்த கல்வாரி சிலுவை குறித்து சொல்லும்போது எல்லா டாக்டரும் கேட்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா நர்ஸும் கேட்குறாங்க, எல்லா ஜனங்களும் கேட்குறாங்க சிலுவை குறித்து. அப்போ எல்லாருக்கும் காஸ்பல் போகுது. அங்கே அவன் படித்தவனாக இருக்கான், என்னோட படித்தவனா, மேதாவியாக இருக்கான், ஞானமுள்ளவனாக இருக்கலாம். கர்த்தர் பைத்தியமாக என்னை கொண்டு அதை நற்செய்தியாக அறிவிக்க முடியும் கருவியாக பயன்படுத்துகிறாரு அங்கே. ஹல்லேலூயா. பிழைத்திருந்து புண்ணியம் அறிவிக்க முடியும் நம்ம அழைச்சாராம் பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ மேல எல்லாருமே ஜனங்கள் என்ன பண்ணணும், கிறிஸ்துவ ஜனங்கள் இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். இயேசுவை பற்றி சொல்லணும் எல்லாருமே. நான் கடைசி காலம் உலகத்தில் எவ்வளோ நம்ம துச்சத்தை பார்க்குறோம், அழிவுகளை பார்க்குறோம். நேற்று தூங்குறான், காலை பார்த்து ஆளில் அடிச்சுட்டு போயிடலாம் தண்ணியில். எவ்வளோ பேர் அழிவுகள், எல்லாத்தையும் சாவலாக சின்ன பேர் விபத்துகள். உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. உலகமே எங்கே பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கா, பிசாசு போல உலகம் இருக்குது. ஒவ்வொரு நாள் அழிவு. அப்போ ஜனங்க எல்லாரும் இயேசு அறிந்துடுறாங்க, போ நரகத்துக்கு போயிடுவாங்களே. குமார் விசுவாசிக்கிறனா நரகத்தை தான் போவ நீ. அது விசுவாசிகளுக்கும் ஆக்கிர தீர்ப்பு கிடையாது. விசுவாசிக்கலன்னா எல்லாருக்குமே ஆக்கிர தீர்ப்பு இருக்குது. ஏன்னா மனுஷன் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறான். அந்த பாவ வித்தவனுக்குள்ளே இருக்குது, குழந்தைக்குள்ள. அதன் பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கணும் குழந்தைக்காங்க. யாராக இருந்தாலும் மரணம் உண்டாகுதாங்க. நான் பாவம் செய்யலையே, நான் நல்லதாக செஞ்சேன், உன் நீதி இங்கே செல்லுபடி ஆகும். அக்கம் பார்த்து சொல்லலாம், நம்ம நல்லவருப்பா அவரு, இதை வச்சு பரலோகம் நீ போக முடியாத, நீ பரலோகத்துக்கு போன உன் நீதி வேணும் உனக்கு. யார் உன் சுயநீதி கிடையாது, தேவ நீதி உனக்கு வேணும். அல்லேலூயா. அவர் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளையா, ராஜரேக ஆசாரிய கூட்டமா சமூகத்தில் நிற்கிற நீ இருக்கீங்களா? அதுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று. அல்லேலூயா. நீ மனம் திரும்ப போயிட்டாங்க இன்னைக்கு, கரெக்டுங்களா? ஆண்டு 2,000 வருஷம் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்க சொன்னாரு. இன்னைக்கு சொல்றாரு. ஏன் நீ இருக்க மாட்டியே, நாளைக்கு நீ இருப்பே தெரியாது அவனுக்கு, நீ அப்புறம் பார்த்து சொல்லாத. இன்னும் இந்த நாள் விடுதலை நாள், இந்த நாள் ரட்சிப்பு நாள், இந்த நாள் ரட்சியத்தை அறிவிக்கிற நாள். ஹல்லேலூயா. இந்த மரணம் எப்படி வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம், நாட் கேரண்டி. அதுக்குள்ள நீ கர்த்தருக்கு நீ ஆயத்தப்படணும், அதே ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 பேதுரு போவோம், திருப்பியும் முடிச்சிடுறேன். 1 பேதுரு 5:7. எட்டு படிங்க. 8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வேலையை என்ன, பிசாசு வேலையே சுற்றி திரியதான் வேலை அவனுக்கு. யார் ஏமாறுவாங்க, எந்த மக்கள் கிறிஸ்துவ ஏமாறுவான், யாரும் மைண்டு குழம்பி போயிருக்காங்க, யார் மைண்டெல்லாம் குழம்பி போயிருக்கு, அவனை போய் என்ன பண்ணுவானா, விழுங்குவானா. அப்படியே சிங்கம் கிடையாதான், சிங்கம் போல வசனம் படிச்சுக்கிறாங்க. உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் போலனா ஆக்டிங் கொடுக்க, சிங்கம் போல ஒரு தோட்டத்தை கொண்டு வரான் அவன். ஆமா. ஆனால் உங்கள் தேவன் எங்கள் தேவன் பார்த்தீங்கன்னா யூதா ராஜ சிங்கம் அவர். அல்லேலூயா. உங்கள் அப்பா யாரு? யூதா கோத்திர சிங்கம். இவர் சிங்கம் போல, அவர் யூதா கோத்திர சிங்கம் அவர். அப்ப நீங்க யாரு? பால சிங்கம். நீங்கள் கெர்ச்சிக்கிற சிங்கம் நீங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு சிங்கம், ஒரு பால சிங்கம், ஒரு இளவை சிங்கம் காட்டில் கத்தும், ஒரு கத்துமா, அது ஆக்ரோஷமா கத்தும், பல கிலோமீட்டர் கேட்குமா சத்தம். எப்படிப்பட்ட மிருகமா பயப்படுமா சத்தத்துக்கு, அப்படியே அலருமா. அப்பா சொல்றாரு, உங்க அப்பா யூதராஜ சிங்கம், நீங்கெல்லாம் பால சிங்கம். நீங்கெல்லாம் ஐயா, நீங்க வயசாகி போச்சுங்க, என்ன சிங்கம் சொல்றீங்களாங்க நீங்க?
நீங்களால பாலசிங்கம். நீங்க கெட்சிக்கணும். நீங்க பிசாசுக்கு எதிர்த்து கெட்சிக்கணும். எங்கடா வர சாத்தானே, சாப பிசாசே எங்க வர, குறைவை பிசாசே எங்க வர வீட்டுல, நீ தரித்திரமே எங்க வீட்டுல எங்க வர, நீ உனக்கு அதிகாரம் இல்லை சாத்தானே. அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்கா பரிகாரம் செஞ்சிருக்கிறாரே, எனக்கா தரித்திரமானாரே, அவர் எனக்கா பாவமானாரே, ரத்தத்தை மீட்கப்பட்டிருக்கனே. நான் உடன்படிக்கை பிள்ளை பிசாசே, உன் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது, உனக்கு விரோதமாக எழுப்ப எந்த ஆயுதம் வாய்க்காது எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறேன். ஹோ அப்படி கட்லேட்டிங்கன்னா ஒரு வழியா வர பிசாசு 7 வழியா ஓடி போவான். அல்லேலூயா. எப்படி வந்தாலும் சரி, ஐயோ இப்படி போகுதுடா, எப்படியா ஓடு, 7 வழியா புறப்பட்டு போவான் அவன். ஆமே. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்குது வல்லமை, வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தைக்கு ஆவி இருக்கு, வல்லம் இருக்கு, ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. அவ இல்லாத இருக்கும் அழைக்கிற தேவன். அப்ப நீங்க அலையன்றாரு. நீயும் அலை, திறந்த புத்தி உள்ள கூப்பிட்டு நீயும், ஐயோ வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, என்ன பண்ணணும், வேலை சரியில்லையே, குடும்பம் இதே சொல்லாத. இல்லையா உனக்கு இருக்கிறப்போ அலையன்றாரு. இருக்கிறப்போ சிந்தி, இருக்கிறப்போ யோசி. அல்லேலூயா. எண்ணத்தில் இல்லை, ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி நீ திங்க் பண்ணு. குடும்பம் நல்லாயிட்ட மாதிரி, பிள்ளைங்க நல்லாயிட்ட மாதிரி, நீ வசதியாக இருக்கிற மாதிரி, வீடு கட்டின மாதிரி, கார் வாங்கின மாதிரி, நீ அனைவருக்கு நீ ஆசை இருக்காம அப்படி நீ திங்க் பண்ணு. நீ ஃபஸ்ட்டு உனக்கு கற்பனை எங்கே வரணும்னா அவன் மைண்டில் வரணும். அப்போ அது எண்ணங்களாக மாறும். அல்லேலூயா. ஆபிரகாம் குழந்தை இல்லை தான், ஆனால் என்ன பண்ணான், அவன் கவலை வரும்போது என்ன பண்ணான்னா, நான் குழந்தை இருக்கிற மாதிரி பார்த்தான். அவன் என் சந்தை எவ்வளவா பெருகி இருக்க சொன்னாரே, வானத்து நட்சத்திரம் பெருக சொன்னாரே, அப்படி பார்க்குறான் அவன். ஆமாம், மன்னர் கையில் பார்க்குறான், இந்த மாதிரி சந்ததி பெருக சொல்லியிருக்கிறாரே, ராஜாக்கள் கொண்டு சொன்னாரேன்னு அப்படி கற்பனை எண்ணி 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 விசுவாசத்தில் வல்லவனானால் அது அப்படியே எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணோம், தேவையில்லை பற்றி யோசிக்கிறல்ல, வெந்து போனது நுந்து போதை பற்றி யோசிக்காது, அது யோசிக்காத. அவர் வார்த்தையை எடுத்து யோசி என்றார். அவர் வார்த்தையை உன் எண்ணமாக்கு, அது போட்டு யோசி. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நிச்சயம் நீ நல்ல நாட்கள் பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய் என்று. அவன் கடன் கொடுக்குற மாதிரி நீ பாரு. வீடு மாப்பசு தொட்டி எண்ணியும் நிரம்பெருக்க சொன்னாரு, அப்படி பாரு. வீடு ஃபுல்லாக ஒரு ப்ரொவிஷன் ரூமே இருக்கு பாரு. ப்ரொவிஷன் ஸ்லாப் இருக்கக்கூடாதுங்க, ப்ரொவிஷன் ரூமே இருக்கணும் அங்கே. அல்லேலூயா. நம்ம இல்லாமல் இருக்கலாம். நீ எப்படி யோசி, வீடு கட்டும் போது ப்ரொவிஷன் தனியாக ரூம் கட்டுவேன், ப்ரொவிஷனுக்கான தனியாக ரூம் கட்டுவேன். அவன் விற்கிறதுக்கு ரூம் கட்டுறாங்க, இதுக்கெல்லாம் பூஜையாரான்றான். அப்போ அவன் அப்படி திங்க் பண்ணும்போது நீ எப்படி வச்சுக்கூடாது. நீ நான் ப்ரொவிஷனுக்கானே தனியாக வீடு கட்டுவேன், இங்கே ரூமு கட்டுவேன். ப்ரொவிஷன் நிரம்பி அரிசி எண்ணெய் மாவு எல்லாம் வீடு நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அப்படி சிந்தனையை மாற்றுங்கள், யோசிக்கிறத மாற்று, வாயை மாற்று. ஒவ்வொரு நாளும் சொல்லு, எனக்கு பலன் இருக்கு, என்னால் முன்னேற முடியும், என் வாழ்க்கையை உயர்த்த முடியும், என் அழைத்த உண்மையுள்ளவர், அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை சொல்லியிருக்கிறாரே. அப்படி சொல்லி 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 முன்னேறுங்கள், உயர்வை பார்ப்பீங்க நீங்க. ஆமென். சொல்லுவீங்களா? கத்திரி பேச மாட்டோமே. உன் துக்கம் மாறணும்னு என்ன பண்ணணும், நீ சந்தோஷமா இருக்கணும், என்ன பண்ணணும், வார்த்தையை பேசணும். இந்த மன அழுத்தத்துக்கு தீர்வு என்னாங்க? நீ மனவியாதிக்கு தீர்வு என்ன? மாத்திரையா? இல்லை, கத்துற வார்த்தை தான் நல்ல மருந்து. உடம்புக்கெல்லாம் நல்ல மருந்து அவர் வார்த்தை. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் அவர் வார்த்தை நல்ல மருந்தான். இறைமையா சொல்றாரு, வார்த்தை கடைசியில் உட்கொண்டேன்னு சொல்ற இறைமையா சொல்றான். வார்த்தை வந்து எனக்கு எடுத்துக்கணும். அல்லேலூயா. டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, எந்த போட்டுக்கிற டக்குன்னு உள்ள போட்டுக்கிறோம்ல, கரெக்டா? டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, எந்த கேட்குறோம், இதெல்லாம் எந்தமா, இதெல்லாம் இந்த மாத்திரைலாம் எந்த சொத்தாது, எந்த உரிமை பாராட்டுறல, வெறுக்கணும், மாத்திரையை வெறுக்கணும். மாத்திரை படம் சொல்லணும், மாத்திரையை நம்ம வெறுக்கிறேன், இது நிலைமை கிடையாது, மாத்திரையின் ஆதாரம் கிடையாது, அவர் தழும்புகளால் சுகமாக எழுதியிருக்கிறது, நிச்சய சுகத்தை பெறுவேன் நான். அல்லேலூயா. சுகத்தை கருத்தரிக்கணும், சுகத்தை கருத்தரிக்கணும், உள்ள சுகம் வளரணும். 10 மாதம் குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி சுகத்தை பெற்றெடுக்கணும் நீ. அல்லேலூயா. மாத்திரை வெறுக்கணும், சூழ்நிலை வெறுக்கணும், அனுபவிக்கணும். அது கம்ஃபர்டபுளாக இருந்துடக்கூடாது. இது போதும், அப்படியே இருந்துடலாம், இன்னார் வயசாகி போச்சு. ஒவ்வொரு நாளும் நியமனம் பலத்தின் மேல் பலன் அடையணும். நீங்கள்
அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை சேர்த்து உயர் எழுப்புவார்கள். உயர் எழும்புன நீ. அல்லேலூயா. எழுப்புவீங்களா? தொந்து பார்க்க மாட்டீங்களே, பிரச்சனை பேச மாட்டீங்களே, வியாதியை பார்க்க மாட்டீங்களே. என்னதான் இருந்தாலும் சரி, அக்கினி விட நடந்தாலும் வெள்ளம் போல பிசாசு வந்தாலும் நீங்க எதிர்த்து நிற்கணும். நீங்க அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை அழிக்க முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எழுந்து நிற்போம். ஓ தேவனே, நீ நல்லவர். ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ காட். அப்பா, துக்கத்தை எப்படி சந்தோஷம் மாற்றுவது ஆண்டவரே. என் தலைப்பிக்க தேவச்சதை கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, அநேக வாழ்க்கை துக்கங்கள் ஆண்டவரே, பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் ஒரு மனுஷன் ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு இருக்க ஆண்டவரே. இது எப்படி வெளியே வருது ராஜா? எங்களுக்கு வழி தெரியல, ஆனால் அவங்க வாழ்க்கையில் வழி இருக்கு ஆண்டவரே. வழியே இல்லாமல் போனால் எங்களுக்காக நீங்கள் வழியை உண்டாக்குறது எவ்வளோ இருக்கீங்கப்பா. என் வார்த்தை விசுவாசிக்க மனுஷன் எப்படி இருப்பானா, கண்மலை அஸ்திபாரப்பட்ட வீடு போல இருப்பான் அவன். அதில் பெருமலை வந்தாலும் பெருங்காட்டு அடித்தாலும் அவன் அசர மாட்டான். ஏன்னா அவன் என் வார்த்தையை வீடு கட்டியிருக்கான், என் வார்த்தை நிற்கிறான் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இல்லாத இருக்கும் போ அழைக்கிற தேவனே. ஓ ரா லா மா தே லேகா லாபா யா ஷாந்தோ ரியாந்தரனபே. அப்பா, ஒன்றுமில்லாத எங்கள் ஆண்டவரே, அப்பா ஞானவான் வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாக எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. அப்பா ஓ மா கலா ஷிகாலா தேரேலே. அந்த உலகம் தள்ளப்பட்ட எங்களே ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவமாட சொல்லப்பட்ட எங்களே ஆண்டவரே, நீ தான் வேணும். உங்களுக்கு கூப்பிட்டீங்களாப்பா, நீ உதவமாட தள்ளிட்டாங்களா, நீ வேஷம் தள்ளிட்டாங்களா, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் உன்னை கொடுத்த பெரிய காரியம் செய்ய போறேன். நான் உன்னோடு செய்ய காரியம் மிக பயங்கரமா இருக்கும். ஓ பாக்லா கலா சேத்தோரியாங்கலவா மேரே லேட்டே யாதாராபா சாந்தோரியா கவா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நுகங்கள் முறிவதாக, நுகங்கள் முறிவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நுகங்களை முறிக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நுகங்கள் கழிந்து விடட்டுமானவரே, சங்கல்கள் கழிந்து விடுவதாக. பிசாசின் எண்ணங்கள், ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் இயேசு நாமத்தினால். ஓ தேவ சமாதானத்தை பேசுகிறானவரே. அப்பா, ஜனம் தேவ சமாதானத்தை பேசுகிறானவரே, தேவ சமாதானத்தை பேசுகிறானவரே, சுகத்தை பேசுகிறேன் ஐயா. ஓ வெற்றியை பேசுகிறேன், சுகவாழ்வு பேசுகிறானவரே. அப்பா, எல்லா பயமும் நீங்கட்டும் ஆண்டவரே, எல்லா கவலையும் மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, நீ நல்லவர், நல்லவர் அப்பா. உன் துக்கம் சந்தோஷமான சொல்லுங்களப்பா, சஞ்சலம் தவிப்பு விட்டு நீங்கும். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் தங்கியிருக்க சொன்னீங்களப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று தகப்பனே. அப்பா, என் தேவனே, என் ஜனங்க உதவி செய்யுங்கப்பா. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ வெக்கப்படுவதில்லை சொன்னீங்களே தகப்பனே. உங்களை விசுவாசிக்கிறாங்கப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அது வெக்கப்படவில்லையே தகப்பனே ஆண்டவரே. அப்பா, என் ஜனங்கள் நல்லா இருக்கணும் கர்த்தாவே, சுகமாக வாழணும்ப்பா. அந்த சீக்கிரம் வாழ்க்கை சுகவாழ்வு துளிக்கணும் ஆண்டவரே, சீக்கிரம் சுகவாழ்வு துளிக்கணும் அப்பா ஆண்டவரே. வெற்றியை பார்க்கணும், நல்ல நாட்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களை மாற்றணும் ஆண்டவரே, எங்கள் வாயை மாற்றணும்ப்பா. உங்களுடைய எண்ணங்களை எங்கள் எண்ணங்களாக மாற்றணும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை எங்கள் யோசனையை மாற்றணும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நான் சூழ்நிலை பார்க்கலப்பா, உலகத்தை ஜெயிச்சவரை பார்க்குறோம், எங்கள் கூட கர்த்தரை பார்க்குறோம் ஆண்டவரே. நிச்சயம் நாங்கள் நல்ல நாட்கள் பார்ப்போம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் காணிக்கையும் தசமாக கொடுக்கும்.